புதுச்சேரியில் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்த போலீசார் இது தொடர்பாக 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய எல்லையில் சேத்தநாடு சாலைகள் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது லோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து கலால் போலீசார் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர்கள் பன்ருட்டி தட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பது தெரியவந்தது. போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்ததும் வில்லியனூர் அடுத்த அரும்பார்த்தபுரம் சக்திவேல் என்பதும் இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் முக்கிய அரசியல் புள்ளிகளில் இருப்பதும் தெரியவந்தது. 10 கண்ணு அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேளா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர். சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த அண்ணாதுரை, அதை உரை சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் கைது செய்தனர். இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் 4848 மது பாட்டில்கள், 3,70,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவையில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் ஜிம் மாஸ்டர் கொலை வழக்கில் கைதான 4 பேர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் தெப்பக்குளம் தெருவை சேர்ந்தவர் வீரமணியின் மகன் மணிகண்டன். இவர் ஜிம் மாஸ்டராக பணிபுரிகிறார். இவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த சுவாமிநாதன் என்பவரது துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்று முன்தினம் சென்றுள்ளார். அப்பொழுது பாண்டி மெரினா செல்லும் சாலையில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள நுழைவு வாயில் அருகே அதே பகுதியை சேர்ந்தவர்களுடன் மது அருந்தியுள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட கைகலப்பில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து ஒதியஞ்சாலையில் வழக்கு பதிவு செய்து அசோக், கார்த்திகேயன், ஸ்ரீகாந்த், சிறுவன் ஒருவரை கைது செய்தனர். அசோக் ஆடு கோழிகளை வளர்த்து வருகிறார். அவர் மீது பல்வேறு வழக்குகளும் உள்ளது. இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகள் கொலையாளிகள் வீடுகளுக்கு சென்று வீட்டிலிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இதில் அந்த பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மணிகண்டனின் இறுதி சடங்கு இன்று காலை நடைபெற்றது. அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு வம்பாக்கீரபாளையம் மயானத்தில் 120க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து எந்தவித அசம்பாவிதமும் இன்றி இறுதி சடங்கு நடைபெற்றது. இதனிடையே கொலையாளிகள் போலீசாரிடம் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் ஜிம் மாஸ்டர் மணிகண்டன் சுவாமிநாதனின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற பொழுது அசோக் அவரை பீர் அருந்த அழைத்துள்ளார். அசோக்கும் மணிகண்டனும் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள நுழைவு வாயில் அருகே பீர் அருந்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது கார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் மற்றும் சிறுவன் ஒருவனும் வந்துள்ளனர். அவர்களும் சேர்ந்து பீர் அருந்தியுள்ள நிலையில் 2 பாட்டில் பீரை குடித்தவுடன் மணிகண்டனுக்கு போதை ஏறியுள்ளது. இதை கண்ட அவர்கள் 2 பீருக்கே மட்டையாகி விட்டாயே, நாங்கள் எல்லாம் 5 பீரை கூட அசால்ட்டாக குடிப்போம் என கூறியுள்ளனர். அப்பொழுது 4 பேரில் ஒருவர் மணிகண்டனை பொட்ட பையன் என திட்டியதாக கூறப்படுகிறது. இது மணிகண்டனுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உடனடியாக அவர் தன்னை திட்டியவரை கையால் தாக்கியுள்ளார். இதனை கண்ட மற்ற 3 பேரும் எங்களாலேயே அடிக்கிறாயா என கேட்டு மணிகண்டனை தாக்கியுள்ளனர். மணிகண்டன் ஜிம் மாஸ்டர் என்பதால் அவரும் அவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளார். வலி தாங்க முடியாத அவர்கள் கல்லால் அவரது நெற்றி பொட்டை தாக்கியுள்ளனர். மேலும் தலைப்பகுதியிலும் கல்லால் பலமாக அடித்துள்ளனர். இதனால் இரத்த வெள்ளத்தில் அவர் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவர்கள் 4 பேரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். அந்த வழியாக சென்றவர்கள் மணிகண்டனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் போகும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். புதுவையில் கோடை வெயிலின் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது.
புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் புதுவை மாநிலத்தில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என அனைத்தும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அறிவித்துள்ளார். பெண்களை ஆபாசமாக பேசி ஆடியோ வீடியோக்களை பதிவிட்ட பிரபல யூடியூபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். அவரது 2 யூடியூப் சேனல்களையும் முடக்கினர். விருதுநகர் மாவட்டம் படந்தால் கிராமத்தை சேர்ந்தவர் PK விஜய் என்கின்ற துர்கைராஜ். யூடியூபரான இவர் கடந்த 4 ஆண்டுகளாக ஈவில் லவ் எடிஸ் மற்றும் ஈவில் லவ் சாங்ஸ் என்ற பெயரில் 2 யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அவரது யூடியூப் சேனலை பார்த்த பலர் யூடியூப் சேனல் துவக்குவது எப்படி, நிறைய சப்ஸ்கிரைபர்களை சேனலுக்கு வரச் செய்வது எப்படி என தொடர்பு கொண்டு கேட்டு வந்தனர். அதன்படி புதுச்சேரியை சேர்ந்த 35 வயது பெண் யூடியூப் சேனல் துவங்குவது தொடர்பாக துர்கைராஜிடம் பேசி பழகி வந்துள்ளார். பெண் துர்கைராஜிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விலகிவிட்டார். பேசுவதையும் துண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த துர்கைராஜ் இதற்கு முன் அப்பெண் பேசிய ஆடியோ வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து அவரது சேனலில் பதிவேற்றம் செய்தார். அந்த பெண் தவறான தொழில் செய்பவர் என்று தனது யூடியூப் சேனலில் லைவாக பலமுறை பேசியுள்ளார். அந்த ஆடியோ வீடியோவை பல ஆயிரம் நபர்கள் பார்த்து கமெண்ட் செய்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அவரது யூடியூப் சேனலை ஆராய்ந்ததில் துர்கைராஜ் 20க்கும் மேற்பட்ட பெண்களை இதேபோல் இழிவுபடுத்தி பேசி வீடியோ ஆடியோ பதிவேற்றம் செய்தது தெரிய வந்தது. ஆண்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்வதும் துர்கைராஜ் மதுரையில் தங்கியிருப்பதை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர். நேற்று மதுரை விரைந்த சைபர் கிரைம் போலீசார் அங்கு நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த துர்கைராஜை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவரை புதுச்சேரி குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். துர்கைராஜின் 2 யூடியூப் சேனல்களையும் முடக்கினர். இந்த வழக்கில் சிறப்பாக துப்பு துலக்கிய சைபர் கிரைம் பிரிவு இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் தலைமையிலான போலீசாரை SP கலைவாணன் பாராட்டினார். புதுவையில் இணையதளம் வழியாக 8 பேரிடம் 3,63,000 மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள வெளியனூர் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். இவரது கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினாராம். இதை நம்பிய நடராஜன் 2.40 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கு காட்டப்பட்டதா. ஆனால் அந்த பணத்தை நடராஜனால் பெற முடியவில்லை. இது குறித்து அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவரது கடன் அட்டையிலிருந்து ஸ்ரீனிவாசின் கவனத்துக்கு வராமலே மர்ம நபரால் 18,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாம். இதேபோல் அவசர தேவை மற்றும் வங்கி கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 பேரிடம் நூதனமாக பணம் மோசடி செய்யப்பட்டது. அதன்படி 8 பேரிடம் 3.63 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து இணைய வழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் 13 வயது சிறுவனை கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவனின் தாய்க்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் விசாரித்து வருகிறோம் என மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் 26ஆம் தேதி மாலை 13 வயது சிறுவன் கழுத்தை அறுத்து கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவனின் செல்போன் எண்ணை வைத்து அவர் மயிலாடுதுறையில் உள்ளதை அறிந்து அங்கு சென்று 17 வயது சிறுவனை கைது செய்து காரைக்கால் சிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் செய்தியாளர்களிடம் சந்தித்தார். அப்பொழுது 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட பொழுது வீட்டில் சிறுவனை கொலை செய்த 17 வயது சிறுவனின் தாய் இல்லை, இதனால் தாய்க்கு சம்பந்தமில்லை என்றும், இருந்தாலும் தொடர்ந்து தாயிடம் விசாரித்து வருகின்றனர். மேலும் இதுபோன்று சிறுவர்கள் நிலை தடுமாறுவதற்கு கல்வியில் இடைநிற்றலும் போதைப் பொருட்களும் ஒரு காரணம். அதை காவல் நிலையம் வாரியாக கணக்கெடுத்து அத்தகைய சிறுவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள், விளையாட்டு போட்டிகள், தொழிற்பயிற்சிகள் நடத்த உள்ளோம். இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் வரும். அதேபோல் காரைக்காலில் போதைப் பொருட்களை ஒழிக்க போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். காரைக்காலில் உள்ள கிளைச்சிறையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல். ஒரு கைதிக்கு பலத்த காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைச்சாலையில் இன்று அதிகாலை தண்டனை கைதிகளான பிரதீஷ், அமலன், ஆறுமுகம் என்ற 3 கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த கைதிகள் பிரதீஷ் மற்றும் அமலன் இருவரும் சேர்ந்து காரைக்கால் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்கின்ற கைதியை சமையலறையில் பால் காய்ச்சும் போது ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய காரணத்தால் சமையலறையில் இருந்த டம்ளர் கொண்டு பிரதீஷ் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து பிரதீஷ் மற்றும் அமலன் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சிறைச்சாலையிலேயே கைதிகளுக்குள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் கைதிகளுக்கிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை உயர்நீதிமன்ற உத்தரவால் பொக்லைன் இயந்திரம் மூலம் உடனடியாக அகற்றப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடைவெளி மாரியம்மன் கோவில் எதிரே வசிப்பவர் ராமகந்தா மனைவி சரசா. இருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மனைவி விஜயலட்சுமி என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சரசா வீட்டிற்கு செல்ல வழிவிடாமல் அரசு புறம்போக்கு நிலத்தை விஜயலட்சுமி ஆக்கிரமித்துள்ளதாக வாய் தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து கடந்த 2022 சரசா என்பவர் பொது வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்பை கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அகற்றும்படி உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து 21/3/2024 அன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் விஜயலட்சுமி என்பவருக்கு வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் கொடுத்தனர். சுமார் 2 மாத காலம் அவகாசத்திற்கு பிறகு விஜயலட்சுமி காலி செய்ததாக இன்று வட்டாட்சியர் பிரத்து மற்றும் ஆணையர் ரமேஷ், மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்தராஜ், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் ஆகியோர் ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பில் இருந்த வீட்டை பொக்லைன் இயந்திரம் மூலம் வீட்டை இடித்து அகற்றினர். இதனால் விஜயலட்சுமி, லதா கிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி மக்கள் சுமார் 50 வருடங்களாக இந்த இடத்தில் குடியிருந்து வருகிறோம். இதற்கு மின்சார வரி, குடிநீர் வரி என அனைத்து வரிகளையும் கட்டினோம். தற்பொழுது திடீரென காலி செய்தால் நாங்கள் எங்கே செல்வோம் எனவும் 50 வருடங்களாக குடியிருந்து வந்த எங்களுக்கு அரசு என்ன வழி சொல்லும்? அப்படி ஆக்கிரமிப்பை அகற்றினால் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டுமே தவிர குறிப்பிட்ட எங்களது வீட்டை மட்டும் இடித்து அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என வீட்டின் உள்ளேயே இருந்தனர். அவர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வீட்டை இடித்தனர். இதனால் கணவன் மனைவி இருவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பளம் அம்பேத்கர் சாலையில் சாலை அமைக்கும் பணியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போடப்படுகின்றன. புதியதாக போடப்படும் சாலைகள் ஓரிரு ஆண்டு வருடத்திலேயே சாலை முழுவதும் ஆங்காங்கே பெயர்ந்து சேதமடைந்து வருகின்றது. போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு பகல் நேரங்களில் சாலை போடுவதை தவிர்த்து தற்பொழுது இரவு நேரங்களில் சாலைகள் போடப்படுகின்றது. இரவு நேரங்களில் போடப்படும் சாலைகள் தரம் குறைந்து போதுமான தார் மற்றும் ஜல்லிகள் கலக்கப்படாமல் போடுகின்றது. இரவு நேரங்களில் சாலை போடும் பணிகள் நடைபெறுவதால் பொதுப்பணித்துறையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்காணிப்பில் சாலை போடும் பணிகள் நடைபெறவில்லை. உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலை நகரின் முக்கியமான பிரதான சாலையாகும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் தரமாக போடப்பட்ட இந்த சாலை அரசின் கேபிள் புதைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக சாலைகள் ஆங்காங்கே உடைக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் செலவு செய்து போடப்படும் சாலைகள் எந்தவித தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் அடுத்த 6 மாதத்திலேயே கேபிள் புதைப்பது, குடிநீருக்காக குழாய் புதைப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சாலைகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் அரசு திட்டமிட்டு இழப்பு ஏற்படுத்துகிறது. ஒரு சாலை போடப்பட்டால் அதில் குறைந்தது 3 ஆண்டு காலத்திற்கு எந்த ஒரு திட்டத்திற்காகவும் சாலைகளை உடைக்க அரசு அனுமதிக்க கூடாது. ஆனாலும் சரியான திட்டமிடுதல் இல்லாததால் புதியதாக போடப்படும் சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள் ஓராண்டிற்குள் பல்வேறு பணிகளுக்காக உடைப்பதற்கு அந்தந்த துறையில் உள்ள சில உயரதிகாரிகள் அனுமதிப்பது சட்டவிரோதமான செயலாகும். 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு உப்பளத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சாலையில் தார் சாலை போடுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. 5 சென்டிமீட்டர் என்பது சாதாரண உள்ளூரில் செல்லக்கூடிய சாலைகளின் அளவாகும். தற்பொழுது பிரதான சாலையான டாக்டர் அம்பேத்கர் சாலைகள் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தார் சாலை அமைப்பது ஒரு வருடத்திற்கு கூட அந்த சாலை தாங்காது.
அதுவும் இல்லாமல் ஒப்பந்ததாரர் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தார் சாலை போடுகிறாரா என்பதை கூட பொதுப்பணித்துறையின் உயரதிகாரிகள் கண்காணிப்பதில்லை. எனவே இந்த தார் சாலை போடும் பணிகள் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை பொதுப்பணித்துறையில் முதன்மை அதிகாரியின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தற்பொழுது நடைபெறும் பொதுப்பணித்துறையின் முதன்மை அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நடத்த வேண்டும். தற்பொழுது போடப்பட்டு வரும் இந்த சாலை தரமற்ற முறையில் தார் ஜல்லிகள் கலக்கப்பட்ட உள்ளதா என தெரிகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் இடிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் வியாபாரிகள் முறையிட்டனர். இதையடுத்து அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் 4 மாட வீதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இந்த கடைகள் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளதால் தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுகிறது என புகார் வந்தது. இதையடுத்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் 4 மாட வீதிகளில் சாலைகளில் ஆக்கிரமித்திருந்த கடையின் படிக்கட்டுகள் உள்ளிட்ட விளம்பர பலகைகள் உள்ளிட்டவர்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர். இடிக்கப்பட்ட விளம்பர தட்டிகள் மற்றும் கட்டிட பொருட்கள் அனைத்தும் கடையின் முன்பு கொட்டியிருந்ததால் வியாபாரிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகினர். இதையடுத்து ஒன்று திரண்ட வியாபாரிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவாவை சந்தித்து முறையிட்டனர். அப்பொழுது அவர் பொறியாளர் ஸ்ரீனிவாசனை அழைத்து 4 மாட வீதிகளையும் சென்று கடைகளை பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் சாலைகள் கிடக்கும் கட்டிட பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஒன்று திரண்டதால் வில்லியனூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.